இங்க ஒருத்தனை கொல்றதுக்காக ஒரு ஊரே துரத்திட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இவனுக்கு $22 மில்லியன் லாட்டரி விழுந்திருக்கு. சோ அந்த அமௌண்ட் அடிக்கிறதுக்காக தான் இவனை ஊரே துரத்திட்டு இருக்கு. சோ அப்படி இவனை கொல்ல வர எல்லார்ட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு சந்தா ஓடி கடைசியா ஒரு சந்துக்கு வரான். இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு அம்மா அவங்களோட பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இவனை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுது. சோ இவனை எப்படியோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போயிடான். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. சோ இப்போ உள்ள வந்தவன் ஒரு கத்தி காட்டி அந்த பாட்டி மாட்டி, இங்க பாராயா, நாளைக்கு காலையில வரைக்கும் நான் உன் வீட்டுல தான் இருக்க போறேன். நான் இருக்க மேட்டர் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன் சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்ட, இதை கேட்டு பயந்து போன அந்த பாட்டி, இங்க பாருப்பா, நீ எவ்வளவு நாள் வேணாலும் என் வீட்டுல இருந்துக்கோ, என்ன மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு பேசிட்டு இருந்த அந்த பாட்டி சடனா என்ன பண்ணுதுன்னா கன் எடுத்து இவனை போட்டு தள்ளிடுது. அவ்வளவுதான். சோ இதனால இவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லாட்டரி பிரைஸ இந்த பாட்டிட்டு கொடுத்துறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஊர்ல மாசம் லாட்டரி காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. அதுல வின் பண்றவங்களுக்கு $22 மில்லியன் கிடைக்கும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அப்படி வின் பண்ணவங்களுக்கு அந்த பிரைஸ் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் அந்த வின் பண்ணவங்களை கொள்றாங்களோ அவங்களுக்கு அந்த பிரைஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சோ அதுதான் இந்த ஊரோட ரூல்ஸ். சோ இப்படி இருக்க ஒரு நாள் இந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்து கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வரா. அப்படி வந்தவ விளையாட்டா சும்மா ஒரு லாட்டரி ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்டரி வாங்கிட்டு, ஆக்சுவலா எதுக்காக இவ இந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னா, இவளுக்கு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. சோ அதுக்காக வந்தவ இந்த ஆக்டிங் காம்படிஷன்ல போயிட்டு கலந்துட்டு இருக்கும்போது இவ வாங்கின அந்த லாட்டரியில ஒரு இன்டிமேஷன் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த மாசம் இவ தான் அந்த லாட்டரி அமௌண்ட் வின் பண்ணிருக்கா. அவ்வளவுதான். இதை தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அங்க இவள மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண வந்த பொண்ணுங்க எல்லாம் இவளை கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இவளுக்கும் அந்த மேட்டர் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணுமே புரியாம, அடியே எதுக்கிட்டு என்ன கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல ஒரு ரூம்ல வந்து ஒளிஞ்சிக்கிறா. அப்படி ஒளிஞ்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கதான் ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னா, இவன் வந்து ஒளிஞ்ச ரூம் வந்துட்டு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற அந்த ரூம். அவ்வளவுதான். இந்த மேட்டர் தெரிஞ்சதும் அங்க இருக்கவனுங்க இவளை போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடானுங்க. சொல்லவா வேணும், உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில பயங்கரமா அடி வாங்குறா. சோ ஒரு அளவுக்கு மேல இவ அடி வாங்க முடியாம, போதும் நிறுத்துங்கடா, எதுக்குடா என்ன இப்படி அடிக்கிறீங்க, எவனாவது சொல்லி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும் போது தான் அப்பதான் அங்க இருக்க ஒருத்தன், இங்க பாருமா, நீ அதை போயிட்டு பக்கத்து ரூம்ல கேளு, இரு உன சுத்தி அமுச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இந்த பொண்ணோட காலை பிடிச்சி அப்படியே சுத்துன்னு சுத்தி பக்கத்து ரூம்ல வீசி எறிய, அங்க பக்கத்து ரூம்ல போய் பார்த்தா அந்த லேடிஸ் எல்லாம் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தவ, அப்பா யோகா பண்றவங்க சாந்தமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கும் போது, ஆனா அந்த லேடிஸ் வந்துட்டு இவளை போட்டு பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இப்படி இந்த ரெண்டு கேங்கும் யார் இவளை கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஜான்சினா வந்துட்டு கூரை உடச்சிட்டு என்ட்ரி கொடுக்குறாப்ல. அப்படி என்ட்ரி கொடுத்தவரு நேரா அந்த பொண்ணுகிட்ட வந்து, இங்க பாருமா, நீ யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனா நீ வின் பண்ண அந்த லாட்டரி அமௌண்ட்ல 10% மட்டும் எனக்கு கொடு, நான் எப்படி இவங்க இருந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டீல போட, இதை கேட்டு இவ்வளோ வாயா தெய்வம் மாதிரி வந்தையா, 10% என்னையா, மொத்தமா நீயே வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டீலுக்கு ஒத்துக்க. சோ இதனால இப்போ நம்ம ஜான்சினா வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஸ்மாக், சூப்ளெக்ஸ், பெடிகிரின்னு சொல்லிட்டு WWE யூஸ் பண்ற எல்லா வித்தையும் இறக்கி அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை எப்படியே காப்பாத்துறாரு.